அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம உண்மையே பேசுதல் அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உண்மை பேசும்போது சில சமயங்களில் கசப்பாக இருந்தாலும் நீங்கள் உண்மையே பேசுங்க. நம்ம ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி நம்ம ஒரு பொய் தானேன்னு சொல்லிடுவோம். அந்த ஒரு பொய்க்கு நம்ம 10 பொய் சொல்ல வேண்டியதாகும். நம்ம பாவங்களுக்கெல்லாம் தலை பொய்ன்னு சொல்லப்படுது. ஆக நம்ம பொய் என்ன நினைப்போம், உண்மை இதிலேருந்து இது சின்ன விஷயம் தானே. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பொய்யா அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன் அப்படின்லாம் பொய் சொல்லாதீங்க, உண்மையே பேசுங்க. அப்போ தான் அதுங்களுக்கும் ஒரு நம்பிக்கை, நம்ம பெற்றோர் மேலே சொன்னால் இதை கரெக்டாக செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி அதுங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதுங்களும் அந்த பொய் சொல்கிறதுக்கு பழகாதுங்க. நம்ம ஈஸியாக பொய்யை ஒரு நாளைக்கு அது செஞ்சிடலாம், இது செஞ்சிடலான்னு நம்ம ஈஸியாக பிள்ளைங்கிட்ட சொல்லிடுவோம். நம்ம அங்கே போகலாம், இங்கே போகலான்னு சொல்லி அந்த நேரத்தில் அதை செய்ய வச்சுருவோம். ஆனால் அதுக்கு அடுத்த தடவை அந்த பிள்ளைங்க சுதாரிச்சுக்கிறோம். அம்மா பொய் சொல்கிறாங்க, இல்லை அத்தை பொய் சொல்கிறாங்கன்னு. அதனால் நம்ம ஆனால் ஒரு நல்ல விஷயங்களுக்காக ஒரு சில சமயங்களில் அதனால் ஒரு நல்ல இது வருதுன்னா ஒரு சின்னதாக சொல்கிறது. அது நம்ம இப்ராஹிம் நபியே ஒரு சில நேரங்களில் பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஆனால் பொய்யாக இல்லாமல், அதை பொய்யை கரெக்டாக அப்படி சொல்லாமல் அதை மழுப்பி வேறு மாதிரி சொல்லலாம். இப்போ நம்ம அதை சொன்னால் பெரிய பிரச்சனை வரும், அதனால பெரிய இது வரும்னு சொன்னால் நம்ம அதை ஒரு வேறு மாதிரி பொய் இல்லாமல் நம்ம அதை சொல்லலாம். அப்போ நம்ம மேலே ஒரு நம்பிக்கையே வரும், அந்த விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். இப்போ இதை சொன்னால் பெரிய அவங்க வீட்டில் ஒரு விபரீதமாகும் அப்படிங்கிறத வேறு மாதிரி சொல்கிறது, அது பொய்யாக பேசுகிறது. பேசி பெரிய ஒரு விஷயங்களில் ஒரு முக்கியமான நேரங்களில் பொய் சத்தியம் செய்கிறது அதெல்லாம் கூடாது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அவங்க போயிட்டாங்க இப்போ வர மாட்டாங்கன்னா அந்த பிள்ளை ரொம்ப கத்தி அழுவும், அவங்க அம்மா அப்பா இங்கே போயிட்டாங்க இந்த வந்துடுவாங்கன்னு சொல்கிறது அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்கம்மா, அப்போ வந்துடுவாங்க தான் கொஞ்சம் நேரம், அந்த கொஞ்சம் நேரங்கிறது எவ்வளோன்னு தெரியாது, அவ்வளோதான். பட் அது மாதிரி சொல்லலாம் ஒழிஞ்சு பெருங்கொண்டதான விஷயங்களை சர்வசாதாரணமாக ஒரு பொய்யை சொல்லி அதனால் பல பொய்களை சொல்கிறாங்க. அந்த பொய் எவ்வளோ பெரிய பாவங்கிறது அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அதனால் பொய்யிலிருந்து நம்ம பாதுகாத்து நம்ம பிள்ளைங்களையும் பாதுகாக்கணும். உண்மையே பேசுவோம், உண்மையை பேசி வாழ்கிறது